வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு சின்ன பையன் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பூ வந்து விற்றுட்ருக்கான். எங்கே விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேல போகிற வண்டி, பஸ்ஸு, காரு இதுக்கெல்லாம் கொண்டு போய் அந்த பூவை விற்றுட்ருக்கான். ஓடி ஓடி போய் விற்கிறான். ஒவ்வொருத்தராக போய் கேட்குறான். எப்போ சிக்னல் விழுதோ ஓடி ஓடி போய் கேட்குறான். ஸோ அவன் வந்து டெய்லி இதே தான் பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் பார்க்குறாரு. 2-3 நாள் அவர் அந்த வழியாக போகிறாரு. அந்த வழியாகவே அந்த பையன் இதே பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நாள் அவர் முடிவு பண்ணுறாரு, சரி இந்த பையன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பையனை வந்து கூப்பிட்டு ஓரமாக நிறுத்தி, ஏன்ப்பா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வந்து படிக்கணும், அதனால் நான் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, எங்கள் அம்மா அப்பானால் முடியாது, அதனால் நான் அந்த பூ விற்று இந்த காசு சேர்த்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ படிக்க போகிற ரைட்டு, ஆனால் நீ வந்து இவ்வளோ டேஞ்சராக இவ்வளோ ஒரு ரோட்டில் வந்து நீ இப்படி ஓடி ஓடி போகிறது வந்து உன்னோட லைஃபுக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப நீ ரிஸ்க் எடுக்கிற. படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் படிப்போட உன்னோட உயிர் தான் முக்கியம். உன்னோட உயிர் போயிடுச்சுன்னா நீ எப்படி படிப்ப? ஸோ நீ வந்து உன்னோட உயிரை நீ பாதுகாக்கணும். நீ உன் உயிரை ரிஸ்க் எடுத்து நீ வந்து வேலை செஞ்சு அதுக்கு நீ படிக்கணுங்கிறது வந்து நீ ரொம்ப யோசனை பண்ணக்கூடிய விஷயம். நீ உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தடவை உயிர் வந்தால் திருப்பி வந்து உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி வராது. அதனால் நீ வந்து உயிரை வந்து சாதாரணமாக நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பையனுக்கு ஒரே யோசனை, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பூ தான் விற்கணும், இந்த பூ வந்து நம்ம ஹைவேல விற்றா தான் நமக்கு காசு கிடைக்கும், இப்போ உயிர் தான் முக்கியம்னு சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், பூ விற்கிறத விட்டுறான். அப்புறம் அவன் எப்படியோ வாழ்ந்துடுறான். அப்புறம் வந்து அவனுக்கு ஒரு டீனேஜ் ஆகுது. டீனேஜ் வயசு வந்ததுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கான். சுத்தமாகவே காசே இல்லை. ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருக்கான். ஏழ்மையில்ட்டு அவன் திருப்பி என்ன பண்ணுறான்னா, போய் யாரையாச்சும் பிச்சை எடுக்கிற மாதிரி போய் கேட்குறான். சார் காசு கொடுங்க, காசு கொடுங்க, எனக்கு சுத்தமாக காசு இல்லை, காசு இல்லைன்னு சொல்லும்போது திருப்பி வந்து அதே பெரியவர் வந்து இல்லை அதே பெரியவரில் அதை திருப்பி வந்து ஒரு பெரியவரை வந்து அவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஏன் தம்பி இந்த வயசாச்சு, உனக்கு டீனேஜ் ஆச்சு, இவ்வளோ பெரிய பையனாக நீ வளர்ந்துருக்க, உனக்கு வந்து நீயாக சம்பாரித்து சாப்பிட்ணுன்னு உனக்கு தோணலையா, ஏன் போய் இந்த வயசில் போய் மற்றவங்கள கேட்டுட்ருக்க, நீ ஒரு படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொன்னாப்புல, இல்லை என்னால் படிக்க முடியல, எங்கள் அம்மா அப்பானால் என்னை படிக்க வைக்க முடியல, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரோம், என்னால் படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, அதனால தான் நான் படிக்கல அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி வாழ்கிறது வந்து ஒரு வாழ்க்கை, அதில் வந்து நீ படிக்காமல் நீ என்ன பண்ணாலும் சரி நீ படிச்சிருக்கணும், படித்தாதான் உன்னோட வாழ்க்கை வந்து அடுத்த நகர்வை நோக்கி போயிட்டுருக்கும். நீ படிக்கல அப்படின்னா நீ வந்து நிறைய விஷயத்த கற்றுக்க முடியாது, நிறைய பேரை பார்க்க முடியாது, நிறையா வேலைகள் செய்ய முடியாது, உன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியாது. ஸோ படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பை வந்து நீ வந்து என்னானாலும் படிச்சிருக்கணும், நீ படிக்காம விட்டது ரொம்ப தப்பு, உன் வாழ்க்கையை நீ வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் இந்த பையன் யோசனை பண்ணுறாப்புல, ஐயோ இந்த குரல் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டது பார்த்தா, அதுக்கப்புறம் தான் அந்த பையனுக்கு புரியுது, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே ஆள் தான் வந்து இப்போ படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு போகிறாப்புல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பையனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆள் தான் பார்த்தேன், இவர் வந்து என்ன சொன்னார்னா, உன் உயிர் தான் முக்கியம், படிப்பு முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அதை கேட்டு நான் வந்து படிக்கிறத விட்டுட்டேன், ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹைவேஸில் போக வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்து படிக்கல. இப்போ வந்து நான் 10 வருஷம் கழித்து அவரை பார்க்குறேன், அவர் வந்து படிப்பு தான் முக்கியம், உயிரோட படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னா இந்த பையனுக்கு ஒரே குழப்பமாயிடுது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்ம எது பண்ணாலுமே அதை யாராச்சும் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் அவங்க ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளோட கோர் வேல்யூ என்ன, நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன நமக்குள்ளே தெரியும் இல்லையா, அதுலேருந்து நம்ம விலகி அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அதுலேருந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். எப்போ நம்மளோட டிசிஷன் இதுதான் வேணுங்கிறத நம்ம விட்டுட்டு மற்றவங்களோட ஐடியாஸை கேட்டு வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போ வந்து மற்றவங்க தான் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம வந்து கரெக்டாக பண்ணாலும் அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க, தப்பாக பண்ணாலும் அதே ஆள் தான் கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் மற்றவங்க வார்த்தைகளுக்கோசரம் நீங்கள் உங்களோட லைஃபுக்கு ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க, ஒரு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. மற்றவங்களுக்கு பேச தான் தெரியும், ஆனால் நமக்கு தான் ரியாலிட்டி தெரியும். இந்த பையனுக்கு வந்து ரியாலிட்டி புரியாமல் வேலையை விட்டது ரொம்ப தப்பாக போச்சு. இப்போ வந்து அவனுக்கு படிப்பும் இல்லை, வேலையும் இல்லை. ஸோ இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நீங்கள் உங்கள் பேச்சை நீங்களே கேளுங்க.
உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய்யுங்க. ஓகேயா?